கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதப்பாட வகுப்பிலே 1 மற்றும் 2 சாமுவேலின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வேதாகமத்திலே, தமிழ் வேதாகமத்திலே 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று 2 புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்திலே ஒரே புத்தகமாக தான் இன்றைக்கு நாம் படிக்கிற கற்றுக்கொள்ளுகிற இந்த 1 மற்றும் 2 சாமுவேல் புத்தகம் இருந்திருக்கிறது. கிமு 2வது நூற்றாண்டுல, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டுல எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியில மொழியாக்கம் செய்தார்கள். இப்படி அவர்கள் எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியில மொழியாக்கம் செய்யும் பொழுது ஒரே புத்தகமாக இணைந்திருந்த அந்த சாமுவேலின் புத்தகத்தை அவர்கள் 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேல் என 2 தனித்தனி புத்தகங்களாக பிரித்தார்கள். அதாவது நாம் கற்றுக்கொள்வதற்கு எளிதாக மாறும்படிக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று 2 புத்தகங்களாக அவர்கள் பிரித்ததை பார்க்க முடிகிறது. இந்த 1 மற்றும் 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு சாமுவேல் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாமுவேல், அதாவது சமுவேல், அந்த கடைசியில ஏல் என்கிறதான ஒரு பேர் வருது பாருங்க. அது நேம் ஆஃப் காட், தேவனுடைய பெயர். ஏல் என்றால் நேம் ஆஃப் காட். அப்போ சாமுவேல் என்றால் God has heard, அதாவது தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று அர்த்தம். உங்களுக்கு சாமுவேலுடைய பிறப்பை குறித்து தெரியும். அன்னாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். தேவனுடைய சந்நிதியிலே அவள் விண்ணப்பம் செலுத்துகிறாள், பொருத்தனை செய்கிறாள். தேவன் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு சாமுவேல் என்கிறதான ஒரு ஆண் குழந்தையை கட்டளையிடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப சாமுவேல் என்றால் God has heard, தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று பொருள். இனி 1 சாமுவேல் புத்தகத்தில் உள்ள புள்ளி விவரங்களை நான் கூறப்போகிறேன். இந்த 1 சாமுவேலின் புத்தகத்தில் 31 அதிகாரங்கள், 810 வசனங்கள், 4 வாக்குத்தத்தங்கள், 117 கட்டளைகள், 57 எச்சரிப்புகள் காணப்படுகிறது. 2 சாமுவேலின் புத்தகத்தில் 24 அதிகாரங்கள், 695 வசனங்கள், 70 கட்டளைகள், 13 வாக்குத்தத்தங்கள், 25 எச்சரிக்கைகள் காணப்படுகிறது. இந்த 1 மற்றும் 2 சாமுவேலின் புத்தகத்திலே தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட 3 மாற்றங்களை பார்க்க முடிகிறது. தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட 3 மாற்றங்களை நாம் கற்றுக்கொண்டால் 1 மற்றும் 2 சாமுவேலின் புத்தகத்திலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சுருக்கமாக புரிந்து கொள்ள முடிகிறது. 1வது தலைமைத்துவம் ஆசாரியன் ஏலியினிடத்திலிருந்து சாமுவேலுக்கு. 1வது தலைமைத்துவம் ஆசாரியன் ஏலியினிடத்திலிருந்து சாமுவேலுக்கு. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும். 2வது தலைமைத்துவம் சாமுவேலிலிருந்து சவுல் வரைக்கும். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும். 3வது தலைமைத்துவம் சவுல் இடத்திலிருந்து தாவீது வரைக்கும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல்
4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஆசாரியன் ஏலி இஸ்ரவேலை 40 வருஷம் நியாய விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தின் அடிப்படையில் சவுல் இஸ்ரவேலை 40 வருஷம் ஆட்சி செய்தான் என்று பார்க்க முடிகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையில் தாவீது இஸ்ரவேலை 40 வருஷம் ஆட்சி செய்தான் என்று பார்க்க முடிகிறது. இனி நம்ம இந்த தலைமைத்துவத்திலே காணப்பட்ட சில காரியங்களை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது ஆசாரியன் ஏலியை நாம் தொடங்க போகிறோம். ஏலி ஆரோனின் குமாரனாகிய இத்தாமரின் பின் சந்ததியில் வந்தவன் என கூறப்படுகிறது. லேவியராகவும் 10வது அதிகாரம் 12வது வசனத்தினர் அடிப்படையில் ஏலி, அதாவது ஏலி அந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மை காட், என் தேவன் என்று அர்த்தம். இந்த ஏலி இஸ்ரவேலில் 7வது பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. ஏலியினுடைய காலகட்டத்தில் அந்த ஆவிக்குரிய சூழலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிகவும் மோசமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் அதே 1வது வசனத்தில் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏலியினுடைய காலகட்டத்தில் ஏலி ஒரு ஆசாரியன். அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தரிசனத்தினுடைய அந்த விளக்கங்களை, அந்த அறிவுரைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்களை எச்சரிக்க வேண்டும், அவர்களை உணர்த்த வேண்டும், தேவனுடைய பாதையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனுடைய, பிரதான ஆசாரியனுடைய அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, தரிசனம் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தை மற்றும் 2, 3 அதிகாரத்தை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது ஏலியும் ஆசனமும் என்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. நாம் ஏலியை குறித்து படிக்கும் போதெல்லாம் ஏலி ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பான். ஏலி அவன் மற்றவர்களை கவனித்துக் கொண்டிருப்பான். ஏலி தன் ஸ்தானத்திலே படித்துக் கொண்டிருப்பான், அல்லது ஏலி உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட சில சம்பவங்களை, சில காரியங்களை, அவனுடைய அந்த கிரியைகளை, அவனுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது. இப்போ 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வாயை? அன்னாளுடைய வாயை. அப்போ அன்னாள் ஜெபிக்கிறார். அதாவது ஒரு ஆசாரியன், ஒரு மகள், ஒரு பெண் ஜெபிக்கிறாள் என்று சொன்னா ஆசாரியன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறாள். ஆனால் இந்த ஆசாரியனால, இந்த ஏலியால ஒரு மகள் ஜெபிக்கும் பொழுது அவள் ஜெபிக்கிறாள் என்று கூட அவனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப அந்த அளவுக்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது மோசமாக, ஒரு ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயினுடைய
ஒரு வேதனையை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் இருந்தான் என்பதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய ஸ்தானத்திலே படித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, இதுக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆசனம், தங்களுடைய ஸ்தானம், தங்களுடைய பதவி, தங்களுடைய பொறுப்பு, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, தேவனுடைய தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்து 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியாக 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏலி ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்து பிடரி முறிந்து செத்து போனான் என்று பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஏலி ஆசாரியனை குறித்து படிக்கும் பொழுது ஏலி அவனுடைய ஆசனம், ஏலி அவனுடைய ஸ்தானம், ஏலி அவன் ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்து வழியை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தான் வாசிக்க முடிகிறது. ஏலி அவன் ஜெபித்தான் என்றும், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான் என்றும், தரிசனத்தை கண்டான் என்றும் அவனுடைய காலகட்டத்திலே பார்க்க முடியவில்லை. அப்போ அவனுடைய காலகட்டத்தில் அந்த ஆவிக்குரிய சூழல் ஒரு இல்லாத ஒரு காலமாக காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. அதாவது இஸ்ரவேலுடைய அந்த வரலாற்றில் ஒரு ஆவிக்குரிய இருள் நிறைந்த ஒரு காலமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவருடைய அந்த வசனத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், அவருடைய அந்த தரிசனத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவனும் அந்த நாட்களில் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு ஆசாரியனை குறித்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா லேவியராகவும் 4வது அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையில் அவன் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். யாத்ராகமம் 29வது அதிகாரம் 30வது வசனத்தின் அடிப்படையில் அவன் ஆராதனை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 18வது வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எஸ்ரா 7வது அதிகாரம் 21வது வசனம், மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையில் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஏலியை குறித்து படிக்கும் பொழுது அவன் தேவாலயத்தில் ஆராதனை செய்தான் என்றும் ஜெபித்தான் என்றும் ஆலயத்தை குறித்ததான ஒரு கரிசனை, ஒரு பாரம் அவனுக்குள் இருந்ததென்றும் தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை வசனத்தை அவன் ஜனங்களுக்கு போதித்தான் என்றும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. செப்பனியா 3வது அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில் வேதத்துக்கு அநியாயம் செய்கிற ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஏலி ஆசாரியன் தேவனுக்கும் வேதத்துக்கும் தேவாலயத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஒரு அநியாயம் செய்கிறவனாக, ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லாதவனாக, ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வளர்ச்சிக்கு பாடுபடாத பிரயாசப்படாத ஒரு ஆசாரியனாக அவன் காலத்தில் இருந்ததை பார்க்க முடிகிறது. வேதத்தில் ஏலி செய்த பாவத்தை குறித்து படிக்கும் பொழுது அது நான் உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின் அடிப்படையில் ஏலி தன் குமாரர்களை அடக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்தின் அடிப்படையில் தேவனை பார்க்கலும் தன் குமாரர்களை மதித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏலினுடைய குமாரர்களுடைய பெயர் ஒப்னி, பினகாஸ். ஒப்னி என்றால் குத்து சண்டை வீரன் என்று அர்த்தம். பினகாஸ் என்றால் சர்ப்பத்தின் வாய் என்று அர்த்தம். இவர்களை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது இவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஒரு ஆசாரனுடைய குமாரர்கள் இவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 15-16 வசனத்தின் அடிப்படையில்
இவர்கள் இறைச்சியின் மேல் இச்சையாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் ஸ்திரீகளோடு பாவம் செய்து ஆசரிப்பு கூடாரத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை, ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21-22 வசனங்களின் அடிப்படையில் இவர்கள் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போகிறதுக்கு காரணமாயிருந்தார்கள். பாருங்க, ஒரு ஆசாரியனுடைய குமாரர்கள் இவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இவர்கள் இறைச்சியின் மேல் இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பாவம் செய்து ஆசரிப்பு கூடாரத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை, ஆனால் தேவாலயத்தில் நிற்பார்களாம். இவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை, ஆனால் உடன்படிக்கை பெட்டி அண்டையில் நிற்பார்களாம். பாருங்க, எவ்வளவு ஆவிக்குரிய அவல நிலையாக இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 27வது வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொன்னபடியே ஏலியின் வீட்டார் ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பாருங்க, ஏலியினுடைய வீட்டார், ஏலியினுடைய குடும்பத்தினர், ஏலியினுடைய பின் சந்ததிகள் அந்த ஆசாரிய குடும்பத்தில் இருந்து, அந்த பதவியில் இருந்து, அந்த தேவ ஊழியத்தில் இருந்து தேவன் அவர்களை புறக்கணித்தார், அவர்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த ஏலியினிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்த தலைமைத்துவத்தை எடுத்து ஆண்டவர் சாமுவேலிடத்தில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே வசனம் அபூர்வமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் அபூர்வமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சாமுவேலுக்கு தரிசனம் தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஏலி ஆசானுடைய அந்த ஊழிய காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை. ஏன் சொன்னால் அவருக்கும் தேவனுக்கும் உறவில்லாத ஒரு நிலை. தேவாலயத்தில் தான் இருக்கிறாரு, பலிபீடம் அவருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ள தான் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கும் அவருக்கும் உறவில்லை. ஆனால் சாமுவேலை குறித்து படிக்கும் பொழுது சாமுவேலுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சாமுவேலுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். பெயரை சொல்லி அழைத்து அவருடைய விருப்பத்தை அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் இரண்டாவதாக சாமுவேலை எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அவனுக்குள்ளாக ஒரு தலைமைத்துவத்தை வைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சாமுவேலை பல விதத்திலே பயன்படுத்துகிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது he is called the seer, அதாவது சாமுவேல் ஞான சிருஷ்டிக்காரன் என்று அறியப்படுகிறான். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 18 மற்றும் 35 வசனத்திலே சாமுவேல் the priest என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாமுவேல் ஆசாரியன் என்கிறதான ஒரு நிலையிலே ஊழியத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே சாமுவேல் the judge என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையிலே சாமுவேல் the prophet, சாமுவேல் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம், 7வது அதிகாரம் 8வது வசனம்,
சாமுவேல் த ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆண்டவர் சாமுவேலை ஒரு தலை சிறந்த ஒரு ஆவிக்குரிய தலைவனாக எழுப்பினதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 1 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேல் த கிங் மேக்கர், அதாவது ராஜாக்களை அபிஷேகம் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் சாமுவேலை அந்த அளவுக்கு பயங்கரமாக அபிஷேகத்தோடு பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தபடியாக சாமுவேல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். பிற நாடுகளை பார்க்கிறார்கள், ராஜ்யங்களை பார்க்கிறார்கள். அதே போல தங்களுக்கும் பிற ராஜ்யங்களிலே இருக்கிறதை போல தங்களுக்கும் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். அதுவரைக்கும் ஆண்டவரே அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய ஆளுகை அவர்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு கிங்காக, ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டவுடனே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர்தான் சவுல். சவுலுடைய ஆரம்ப காலத்தை குறித்து படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சவுலுடைய ஆரம்பம் மிகவும் அருமையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. சவுலுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தான், ஆண்டவருக்கு பயந்திருந்தான், ஆண்டவரோடு கூட இருந்தான், வேதத்துக்கு அருகாமையில் இருந்தான், தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், தேவனுடைய அந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் சவுல் கொஞ்சம் நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக இவன் ஆண்டவரை விட்டு வழி விலகி போக ஆரம்பித்தான். ஆண்டவருடைய அந்த வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதை பார்க்க முடிகிறது. அவன் தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் விலகி செஞ்சனால கடைசியில ஆண்டவரும் ஆண்டவருடைய அந்த ஆவி, அவருடைய பிரசனமும் இந்த சவுலை விட்டு பிரிந்து போனதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. கடைசியாக இந்த சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு எந்த ஒரு உத்தரவும் கொடுக்கவில்லை. சொப்பனங்களின் மூலமாக அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அதாவது அவனோடு கூட பேசவில்லை. ஊரின் தும்மியினால, அதாவது ஆசாரியர்களால அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தீர்க்கதரிசிகளினால அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரே அவனை கைவிட்டார். ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவனை விட்டு விலகி போனது. ஆண்டவருடைய அந்த பிரசனம் அவனை விட்டு விலகி போனது. அவனுடைய ஆரம்பம் மிகவும் அருமையாக, ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனுடைய ஆரம்பம் ஆசீர்வாதமாக, ஆச்சரியமாக, அருமையாக இருந்தால் அவன் அதே தேவ பிரசனத்தை, அதே தேவனுடைய வார்த்தையை, அதே அவனுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே ஆவிக்குரிய சூழலை அவன் தன்னுடைய ஊழியத்தின் முடிவு வரைக்கும் அவன் அதிலேயே நிலை நிற்பான் என்று சொன்னால் அவனுடைய முடிவு மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த சவுல் அப்படி அல்ல. அவன் ஆரம்பத்தில் ஆண்டவர் அதிகமாக நேசித்தான். ஆரம்பத்தில் அவன் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் அவனுடைய ஊழியத்தினுடைய முடிவில் அவன் ஆண்டவரை வெறுத்தான், ஆண்டவரை புறக்கணித்தான், ஆண்டவருடைய வசனத்தை அவன் புறக்கணித்தான். கடைசியாக அவனையும் ஆண்டவர் புறக்கணித்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. கடைசியாக தாவீதின் தலைமைத்துவம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில்
தாவீது இஸ்ரவேலை 40 வருஷம் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, நான் தாவீதை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். தாவீது தன்னை குறித்து என்ன சொல்லுகிறான்? அதாவது தாவீதினுடைய தாழ்மையை அவனுடைய அந்த வார்த்தை மூலமாக பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 18வது வசனம். தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 27:10வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 19வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஜனங்கள் என்னை துரத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 19வது வசனம். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது வீடு அவனை பார்த்து சொல்லுது, நீ ஆட்டை மேய்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன். சொந்தம், அதாவது சகோதரர்கள், தேசம் அவனை பார்த்து சொல்லுது, நீ ஒரு சாதாரணமான ஆட்டின் மேய்ப்பன். தேசத்தை அந்த நாட்கள்ல ஆட்சி செய்து கொண்டிருந்த சவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு. 1 சாமுவேல் 16:19. அப்ப பாருங்க, இந்த தாவீதினுடைய வாழ்க்கை, அவர் இருந்த அந்த சூழல் அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலாக இருந்தது. அவனை உயர்த்துவதற்கு யாரும் இல்லை, அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. அவனுடைய தாய் தகப்பன்மார் கூட அவனை மறந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வீடும் சொந்தமும் தேசமும் அவனை பார்த்து சொல்லுது, நீ ஆட்டு மந்தையில கடக்கிற, நீ அங்கதான் கடக்கணும், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவருடைய கிருபையை பாருங்க, ஆண்டவருடைய தயவை பாருங்க. தேவன் ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 89:20 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை, என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 17வது வசனத்தில், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரபலத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 78 அதனுடைய அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது, அந்த 78வது சங்கீதத்தை படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே பாருங்க, வீடு, சொந்தம், உறவினர்கள், தேசமே அவன் ஆட்டு மந்தையில் கடக்கிறவன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை தாவீதை தேடி வருகிறது.
தேவனை ஆண்டவர், தேவன் தாவீதை அந்த ஆட்டு மந்தையை விட்டு தூக்கி எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதாவது தேவனுக்கு ஏற்ற, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அதாவது அரண்மனையில அவர் பார்க்கிறாரு, பெரிய பெரிய வீட்டில் பார்க்கிறாரு, சிறிய சிறிய ஏழை எளிய குடும்பங்களில பார்க்கிறாரு. அப்படியே அவர் பார்த்துட்டே வரும் பொழுது கடைசியில ஆட்டு மந்தையில ஒரு வாலிபன் இருக்கிறான். ஆட்டு மந்தையில அந்த வாலிபன் அவனை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பாருங்க அங்க வெளிப்படுத்துகிறாரு. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை பாருங்க, ஒரு ஆட்டு மந்தையில் இருக்கிற அந்த வாலிபனான தாவீதை தெரிந்தெடுத்து, இவன் தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எனக்கு சித்தமானதை செய்வான். சவுல பாருங்க, அவனுடைய ஆரம்பம் அருமையாக இருந்தது, அவனுடைய ஆரம்பம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் சவுல் தேவனுக்கு சித்தம் செய்யவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீது இவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தாவீதை தெரிந்தெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்து 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்து 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தின் அடிப்படையில், தாவீது போன எல்லா இடத்திலும் தேவன் அவனோடே இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் மிக மிக முக்கியம். தேவன் தாவீதோடே கூட இருந்தார். தாவீதுக்கு, அதாவது அவனுடைய ஊழியத்தினுடைய வெற்றி, அவனுடைய அந்த ராஜ்ய பாரத்தில் அவன் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவனோடு கூட இருந்தார். அதுதான் நாம் யோசுவா புத்தகத்திலே படிக்கும் பொழுது, அந்த வேத பாட வகுப்புகளை தேவன் யோசுவாவோடு கூட இருந்தனால என்னென்ன காரியங்கள் யோசுவான் மூலமாக செய்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அன்பானவர்களே, ஒரு ஊழியத்தினுடைய வெற்றி எது தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தா அது வெற்றியை தராது. தேவன் நமக்கு தருகிற அந்த பணமோ, தேவன் நமக்கு தருகிற அந்த சொத்தோ, தேவன் நமக்கு தருகிற ஐஸ்வர்யமோ, அந்த பதவியோ, அந்த புகழோ, அதெல்லாம் நமக்கு வெற்றி தராது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நமக்கு ஊழியத்தை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் எல்லாமே வெற்றியாக மாற முடியும். இன்னும் அடுத்ததாக 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் பொழுது, தேவன் தாவீதை வர வர பலத்தவனாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனத்தின் அடிப்படையில் தேவன் தாவீதை கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ண செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஆட்டு மந்தையிலிருந்து அவனை தெரிந்தெடுத்து, அவனை பிரித்தெடுத்து, அவனை அபிஷேகம் செய்து, அவனை ராஜாவாக மாற்றி இப்பொழுது ஒரு உயர்வான இடத்திலே வைத்திருக்கிறார். ஆனா தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? இதான் மிக மிக முக்கியம். 8வதாக 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம் மற்றும் சங்கீதம் 27:4 அடிப்படையில் இப்போ தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? அப்பா, உங்க கிருபை, உங்களுடைய ஆலயம், உங்களுடைய பிரசனம்,
உங்களுடைய வழிநடத்துதல் அது மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பாருங்க, என்ன ஒரு தாழ்மை. அவன் தன்னுடைய ஊழியத்தை, வாழ்க்கையை துவங்கும் பொழுதும் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறான். இப்பொழுது ஆண்டவர் தன்னை உயர்வான இடத்திலே வைத்த பிறகு கூட அவன் சொல்லுகிறான், நானும் என் வீடும் எம்மாத்திரம். சிலரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி உயர்வான இடத்துல வைக்கும் பொழுது அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை மறந்து விடுவார்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தமெல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். சங்கீதம் 27:4 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பாருங்க, ஒரு பெரிய ஒரு ராஜா அவர் சொல்லுகிறாரு, எனக்கு இனி தேவன் மட்டும் போதும், எனக்கு தேவனுடைய ஆலயம் மட்டும் போதும், எனக்கு தேவனுடைய மகிமை மட்டும் போதும். அந்த தேவ ஆலயத்தில் அவருடைய வார்த்தையை, வசனத்தை ஆராய்ச்சி செய்தா மட்டும் போதும். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும், அவருடைய பிரசனத்தில் தங்கி இருக்கணும், அவருடைய மகிமைக்குள்ளாக இருக்கணும். அதுதான் நான் நாடுவேன், அதை தான் நான் வாஞ்சிப்பேன், அதையே நான் விரும்புவேன் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத பாட வகுப்பிலே 1 மற்றும் 2 சாமுவேலின் புத்தகத்திலிருந்து மேலோட்டமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இனி அடுத்த பாட்டிலே நாம் அடுத்த புத்தகமாகிய 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.